பாடசாலைகள், அரச நிறுவனங்கள், பொது இடங்கள் டெங்கு அபாய வலயங்களாக அடையாளம். சில பாடசாலைகள், அரச நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள் மற்றும் பொது இடங்கள் டெங்கு நோய் பரவும் அதிக அபாயத்தை கொண்ட இடங்களாக சுகாதார பிரிவினரால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். எனவே இது குறித்து அனைவரும் அவதானம் செலுத்த வேண்டும் எனவும், டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகளில் தாங்களால் இயன்றவரை பங்களிப்பு வழங்கி அந்த இடங்களை அதிக அபாயகரமான நிலையிலிருந்து மீட்டெடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மஹரகம நகரசபை அதிகார எல்லைக்குட்பட்ட பகுதியில் தேசிய டெங்கு ஒழிப்பு வாரத்தின் ஆரம்ப நிகழ்வு பிரதமர் ஹரிணி அமரசூரிய தலைமையில் கொட்டாவை நகர மத்தியில் இன்று இடம்பெற்றது. அங்கு உரையாற்றிய போதே பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார். நாங்கள் இன்று ஆரம்பிக்கவிருக்கும் இந்த பணி மிகவும் முக்கியமானது. எமது பிரதேச செயலாளர் கூறியது போல தற்போது எமது நாட்டில் டெங்கு அபாயம் அதிகரித்து வருவதை அனைவரும் அறிவர். குறிப்பாக கொழும்பு மாவட்டம் அதிக அபாய வலயமாக சுகாதாரத்துறையினரால் பெயரிடப்பட்டுள்ளது. அவற்றுக்குள்ளும் மஹரகம நகரில் அபாயம் அதிகமாக காணப்படுவதாக கடந்த வாரம் டெங்கு ஒழிப்பு குழு கூடிய போது சுகாதாரத்துறையினர் எமக்கு அறிவித்திருந்தனர். சுகாதாரத்துறையினரின் தரவுகளின்படி இம்முறை அதிக அபாயமுள்ள இடங்களாக கண்டறியப்பட்டுள்ளவை பாடசாலைகள், அரச நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள் மற்றும் பொது இடங்களாகும் என சுகாதார அதிகாரிகள் எமக்கு தெரிவித்துள்ளனர். எனவே ஒரு அரசாங்கம் என்ற ரீதியில் டெங்கு ஒழிப்பு வாரத்தை பிரகடனப்படுத்தி இந்த வாரத்திற்குள் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இதற்காக விசேட தலையீட்டை மேற்கொள்ள வேண்டும் என தீர்மானித்திருந்தோம். கொழும்பு மாவட்டத்திற்கு வழங்கப்பட்டுள்ள அதிக அபாய வலயம் என்ற முத்திரையை அகற்றுவதே எமது இலக்காகும் என்று கூறியுள்ளார்.